ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பொண்ணு பார்க்க போகிறோம். அக்கா மகனுக்கு வந்து பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம். நானும் அக்காவும். இது ஒன்று நான் 8வது, அவள் 7வது. ஆமாம் 7வது. 2 அக்கா நாங்கள் எடுத்தோம். இது வந்து எங்கள் மாமா. இது வந்து இங்கே இன்னொரு அக்கா. இவங்க வந்து 6வது அக்கா. அப்புறம் வீடியோ எடுத்து சுற்றி காமிக்கும் போது இந்த இது வந்து 5வது அக்காவோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வர முடியல. அப்புறம் இது வந்து எங்கள் அக்கா மகங்க. இது வந்து அண்ணன் பொண்டாட்டி. இது வந்து எங்கள் 4வது அக்கா. அது சொன்னேன்ல, அது 6வது அக்கா. இது 7வது அக்கா. இது அண்ணன் பொண்டாட்டி. இது அம்மா அப்பா. இது 3வது அக்கா. 2வது அக்கா வரல, அவங்க மாலை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வரல. நான் 4வது அக்கா காமிச்சிட்டேன். அக்கா வந்து ஒரு கத்திரிப்பு கலர் நைட்டியில் சுடிதார் போட்டு வந்திருப்பான், மறந்துட்டேன். அவளை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த இதில் வந்து அந்த அக்காவை காமிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒன்று போல் போயிருந்தோம் பொண்ணு பார்க்குறதுக்கு. அதாவது மகனுக்கு பார்க்க போயிருந்தோம். எங்கள் 3வது அக்கா மகனுக்கு. இவனுக்கு பார்க்க போகும்போது அங்கே வந்து ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஸ்வீட்டில் வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னா லட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மிக்சர் கொடுத்தாங்க. இத்தனை நாள் வந்து நாங்கள் போனதில்லை. எங்கள் வீட்டுக்கு தான் எல்லாம் பொண்ணு தேடி வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ தடவை போகும்போது புதுசாக இருந்தது. அது எப்படியோ இருந்தது, அது சொல்கிறதுக்குள்ள. அது பொண்ணோட அப்பா வந்திருந்தாங்க. இவங்க அந்த அப்பாவை எனக்கு தெரியாது. அப்புறம் 2வது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க யார் அப்படின்னோடனே பொண்ணோட அப்பா அப்படின்னாங்க. அப்புறம் எல்லோரும் அக்கா மக வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் என்னை மட்டும் வீடியோ எடுக்கலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்படியே சைடில் எப்படி எடுத்தேன். எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். என்னை யாருமே எடுக்க மாட்டாங்க, வரிசையாக உட்காந்துருக்காங்க. அந்த கத்திரிப்பு கலர் அவங்க தான் வந்து அக்கா எங்கள் வீட்டில். இது சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது வந்து அக்கா மக அங்கிட்டு இருக்குது பட்டு சேலை. இது வந்து அன்னை மகன். இது வந்து மாப்பிள்ளை, இப்போ பொண்ணு பார்க்க வந்ததோட மாப்பிள்ளை. இது வந்து மாப்பிள்ளை அதாவது என்னோட இன்னொரு அக்கா மகன். இப்போ நான் அப்புறம் எல்லோரும் காஃபி குடித்தாங்க. காஃபி குடிச்சிட்டு பேசலாமா அப்படின்னாங்க. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு. என் தம்பிகிட்ட கேட்டபோது சிரிப்பாயிட்டான். என்னடா பிடிச்சிருக்க அப்படின்னோனையும் அப்படின்னா. அதனால் நாங்கள் கொஞ்சம் காமெடி பண்ணோம். ரொம்ப நக்கல் அடிச்சோன்னே வெளியே ஓடி போயிட்டான். எங்கள் 8 பேர்த்துக்கிட்ட மாட்டது பெருசாக இருக்கும். இது இப்படிலாம் அண்ணன் தம்பி இப்படி உட்காந்துருந்தாங்க. அவன் மருமகன். அப்புறம் எல்லாம் உட்காந்து சிரித்து பேசிக்கிருந்தோம். அப்பா அங்கிட்ட உட்காந்தாங்க. அம்மா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிருந்தோம். எப்போ பரிசம் போடலாம், என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருந்தாங்க. அதாவது பரிசம் வந்து ஞாயிற்றுக்கிழமை போகிறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னிலேருந்து வீடியோலேருந்து பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைங்க போட்டுட்டோம். அப்புறம் வந்து கல்யாணம் வந்து நம்ம மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. இது வந்து பூ வந்து அக்காவுக்கு வச்சுட்டு இதுதான் பொண்ணு. அது காட்டினது பொண்ணு கிடையாது, இதுதான் பொண்ணு. எங்களுக்கு பூ வச்சு விட்டாங்க. ஆத்னாவா மதினியா ஆத்னாவா என்னன்னு தெரியாது. இது வந்து என் தம்பியோட வந்து, அதாவது தம்பியோட அக்கா வந்து பூ வைக்கணுமா, அதனால் பூ வச்சுட்டு எல்லாம் செஞ்ச பிறகு நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாங்க. வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டு எல்லாருமே வச்சாங்க. அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து வைக்க சொன்னாங்க, அதனால் வச்சாங்க. அப்புறம் வந்து காலில் பாப்பாவும் அவரும் விழுந்தாங்க, தம்பியும் விழுந்தாங்க. அதாவது அக்கா மகனும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பர்சம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் சேனலை பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.